8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களிலும் முதன்மையானது ஸ்ரீரங்கம். ஆழ்வார்கள் 11 ஆண்டாளின் அமுத திருவாக்கினாலும் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கமும் திருவல்லிக்கேணி திவ்ய தேசமும் நமக்கு ஒரே திரையில் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் வழியே காண கிடைக்கிறது. திருவல்லிக்கேணியில் பரமபத வாசலை திறந்து பார்த்த சாரதி சுவாமி நம்மாழ்வாரோடு கூடியிருக்கும் பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறார். திருவல்லிக்கேணியில் சுவாமி நம்மாழ்வாருக்கு பார்த்த சாரதியின் மரியாதைகள் ஆகின்றன. திருவரங்கம் ஆலயத்தில் நம்பெருமாள் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகன் பரமபத வாசலை திறந்து பக்தர்களுக்கு தரிசனம் தர கோவிலை வலம் வந்து எழுந்தருளி கொண்டு இருக்கிறார். மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தர்மவர்மா திருச்சுற்றை தாண்டி ராஜமகேந்திரன் திருச்சுற்றான 2வது பிராகாரத்தையும் கடந்து நாழிகேட்டான் வாயிலை தாண்டி துவஜஸ்தம்பத்தின் உள்ளாக இருக்கும் 3வது பிராகாரமான குலசேகரன் திருச்சுற்றின் திவ்ய தரிசனமானது இப்போது நமக்கு கிடைக்கிறது. இந்த குலசேகரன் திருச்சுற்று என்பது குலசேகர ஆழ்வார் செய்த ஆலய திருப்பணியாகும். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெண்ணான சேரகுலவல்லி தாயாரை இந்த உற்சவர் நம்பெருமாள் ரங்கநாதனுக்கு திருக்கல்யாணம் செய்து தந்தார். அதற்கு சீதனமாக குலசேகரன் திருச்சுற்றை ஆலய திருப்பணியாக சமர்ப்பித்தார் குலசேகர ஆழ்வார். திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதியின் சடாரி மரியாதைகள் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆகின்றன. திருவரங்கத்தின் உயர்ந்த கோபுர தரிசனம் கோட்டி பாப விமோசனம் என்னும்படியாக நமக்கு கிடைக்கிறது. திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் இப்போது கண்ணினும் சிறுத்தாம்பும் அதனைத் தொடர்ந்து இராப்பத்தின் தொடக்கமான திருவாய்மொழி முதல் பதிகமும் ஓதுதல் தொடக்கம் பெறும். சுவாமி நம்மாழ்வார் பார்த்த சாரதியை மங்களாசாசனம் செய்ய காத்துக்கொண்டு இருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயக பகவான் உற்சவர் நம்பெருமாள் பரமபத வாசலை திறக்க ஆயத்தமாக எழுந்தருளி கொண்டு இருக்கிறார். இந்த உயர்ந்த வர்ணனையை தொடர்ந்து ஸ்ரீமான் கேவி ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்வார்கள். வைகுந்த ஏகாதசி என்கிற உத்தமமான இந்த ஏகாதசி திருநாளிலே திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே நம்மாழ்வார் பார்த்தசாரதியினுடைய திருவடியாக இருக்கிறவர். அவருக்கு கற்பூராரத்தி நடைபெறுகிறது. அப்படி பார்த்தசாரதியின் திருவடியாக இருக்கிற நம்மாழ்வாருடைய ஷடகோபம் என்கிற அவருடைய மற்றொரு பெயர் தான் ஷடகோபர். அந்த குருகூர் ஷடகோபனாகிய ஷடகோபம் ஸ்ரீ ஷடகோபமானது இங்கே வைஷ்ணவ பிரபந்த கோஷ்டியாருக்கு பட்டாச்சாரியார் சுவாமிகளால் சமர்ப்பிக்கப்படுகிறது. இங்கே அற்புதமான கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற திருப்பாடல் இப்பொழுது பிரபந்த கோஷ்டியாராலே சேவிக்கப்பட இருக்கிறது. நம்மாழ்வாருக்கு பகல் 10 திருநாட்கள் முடிந்த பிற்பாடு ராப்பத்து திருநாட்கள் 10 நாட்கள் வைபவம். முதல் 10 திருநாள் பகல் 10 அது கோவிலுக்குள்ளாகவே உள்சுற்று பிரகாரத்திலே சுவாமி 10 அலங்காரத்தோடு நமக்கு காட்சி தந்தார். இன்றைய தினம் தொடங்கி ராப்பத்து திருநாளாக கோவிலுக்கு வெளியிலே மாடவீதிகளிலே 10 நாட்கள் 10 விதமான வைபவ திருக்கோலங்களோடு காட்சி தர இருக்கிறார். இந்த 10 நாட்கள் முடிவிலே நம்மாழ்வாரை தன்னுடைய திருவடிவாரத்திலே சேர்த்துக்கொண்டு அவருடைய பிராணனாக இருக்கிற துளசி பத்திரத்தினாலே நம்மாழ்வாருக்கு திருவடிவாரத்திலே மோட்ச பிராப்தியை கொடுக்கக்கூடிய மோட்ச ஏகாதசி தான் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த உத்தமமான வைகுண்ட ஏகாதசி. இந்த திவ்யதேசங்கள் 108 திவ்யதேசங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் 3 திவ்யதேசங்களை சிறப்பாக நாம் இந்த வைகுண்ட ஏகாதசியிலே அனுபவிக்கிறோம். அந்த வகையில் முதன்மையாக ஸ்ரீரங்கம் என்கிற 107 திவ்யதேசங்களிலே முதல் திருத்தலமாக விளங்கக்கூடிய காவேரி கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க திவ்யதேசம். 2வது இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசம் பார்த்தசாரதி பெருமானாகவும் வேங்கடகிருஷ்ண சுவாமியாகவும் நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய திவ்யதேசம். 3வது திருப்பதி பாலாஜியாக அங்கே வெங்கடேச பெருமாளாக அருள்பாலிக்கக்கூடிய 7 மலை என்கிற சப்தகிரி ஈஸ்வரனுடைய திருத்தலம். இந்த 108 திவ்யதேசங்களுக்கு ஒப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியில இந்த 3 திவ்யதேசங்களை எதற்காக சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று பார்த்தோமானால், முதலிலே ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் சுக்கிரத்தலமாக இருப்பதனால ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றம். NLC இந்தியா நிறுவனத்தின் எழுச்சியூட்டும் தொழில் பாதுகாப்பு, வலுவான நிதிநிலை, உலகத்தரம் வாய்ந்த வள ஆதாரம், புதுமையான தொழில் திறனில் முன்னோடி, நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழலுக்கு NLC இந்தியாவின் நீடித்த நிலையான பங்களிப்பு. மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனம் NLC இந்தியா நிறுவனம் ஆகும். இந்நிறுவனம் மனித இயல்புடன் கூடிய சமூக பொறுப்புணர்வு கொண்டதாகும். NLC இந்தியாவின் தொழில் வளமாக்கல் மக்களின் நல்வாழ்விற்கே அர்ப்பணிக்கப்பட்டது. திவ்ய தேசங்களிலே குறிப்பாக இந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலே
நின்ற நிலையிலே பார்த்தசாரதி பெருமான் மூலவராக வேங்கட கிருஷ்ணனாக சேவை சாதிக்கிறார். இங்கே இருக்கிற மூலவருக்கு திருநாமம் கிருஷ்ணன் வேங்கடவன் என்கிற திருநாமம். முதன்மையான தலமான ஸ்ரீரங்கத்திலே சயன திருக்கோலத்திலே காவேரி கரையிலே ஸ்ரீ ரங்கநாதனாக இருக்கிறார். அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் கோவிந்தன். அவரைத்தான் வாரணமாயிரம் சூழ பலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்பது பூரண பொற்குடம் வைத்து புறமிங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் மார்கழி நோன்பிருந்து நாம் வாழக்கூடிய இந்த கலியிலே ஒரு பெண் பிள்ளையானவள் கல் விக்கிரகமாக இருந்த ரங்கநாதனை தட்டி எழுப்பி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்கிறது ஆண்டாளுடைய சரித்திரம். ஆக அங்கே கோவிந்தன், இங்கே கோவிந்தன் என்கிற கிருஷ்ணனான வெங்கடவன் இரண்டாவது. மூன்றாவது திருப்பதியிலே கிருஷ்ண கோவிந்தனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன். இந்த மூன்று தலங்கள் 108 திவ்யதேசங்களிலே வைகுந்த ஏகாதசியிலே தரிசனம் செய்வது மிகவும் உத்தமம். காரணம் என்னன்னா, ஸ்ரீரங்கம் என்பது சுக்கரஸ்தலம். பணக்கட்டங்கள் உள்ளவர்கள், சொத்து தகராறு உள்ளவர்கள், நிலத்தகராறு உள்ளவர்கள், அதுபோல வறுமையிலே இருக்கிறவர்கள், பதவிகளை எதிர்பார்த்திருக்கிறவர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே சென்று ஸ்ரீரங்கநாதனை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அவருடைய அந்த பணம் சம்பந்தமான குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் சுக்கரஸ்தலம். அதனால வைகுந்த ஏகாதசியில வியாபாரம் செழிக்கவும், செய்தொழில் மேன்மை உறவும், பணக்கட்டங்கள் நீங்கவும், சகலவிதமான மனக்கட்டங்கள் நீங்கவும் ஸ்ரீரங்கத்தை வைகுந்த ஏகாதசியில முதல்ல தரிசனம் பண்றோம். இரண்டாவது, இந்த பார்த்தசாரதி பெருமான் இங்கே குபேரத்தலம் பார்த்தசாரதி பெருமானுடைய பிருந்தாரண்ய கஷேத்திரம். இன்னைக்கும் பார்த்தசாரதியுடைய கர்ப்பகிரக வாசல்ல நாம் பார்த்தோம்னா அங்கே யக்ஷராஜனான குபேரன் அங்கே வீற்றிருக்கிறார். ஒரே திரையிலே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுடைய அந்த சொர்க்கவாசல் வைபவத்தையும், பக்கத்திலே திருவரங்க கஷேத்திரத்தினுடைய அருள்மிகு அரங்கநாத சுவாமியினுடைய வைபவத்தையும் நம்முடைய டிடி தமிழ் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். ஆக ஸ்ரீரங்கத்திலே அது சுக்கரஸ்தலம், அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய நவகிரகங்களிலே வெள்ளியான் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தலம். சுக்கிரன் வழிபட்டு அவன் தன்னுடைய பழிகள் தோஷங்கள் நீங்கிய தலம் ஸ்ரீரங்கம். அதனால் அங்கே போனால் பணக்கட்டம் இருக்காது. ரெண்டாவது, பார்த்தசாரதி பெருமானுடைய கோவில், இது குபேரத்தலம். இங்கே தான் குபேரன் பார்த்தாருடைய கருவறை வாசலிலேயே அமர்ந்திருப்பதை இன்னைக்கும் நாம் போனால் சேவிக்கலாம். அப்படி குபேரத்தலம் என்பதனாலே இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரமான திருவல்லிக்கேணியில் தரிசனம் பண்றவாளுக்கு பணக்கட்டம் என்பது வராது. மூணாவது, திருப்பதி. உலகமே சென்று அங்கு ஸ்ரீவாரி உண்டியலிலே கட்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் பணத்தை கொட்டுகிறார்கள் உண்டியலிலே. காரணம், அவருக்கு ₹1 முடிந்து வைத்தால் 1 கோடியாக அவன் கடன்பட்டவனை போலே நமக்கு திருப்பி தருகிறவன் ஸ்ரீ வெங்கடேசன். காரணம், குபேரனிடத்திலே அலமேலமங்கை தாயாரை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக கடன்பட்டு அதை இன்றளவும் தனக்கு செலுத்தக்கூடிய பாகவதோத்தவனுடைய அந்த வட்டி காசு என்கிற அந்த காசை வாங்கி குபேரனுக்கு கடனை அடைப்பதாக புராணங்கள் தெரிவிக்கிறது. அப்படி அதுவும் குபேர பூபதி தலம் இந்த திருப்பதி. ஆக இந்த வைகுந்த ஏகாதசியில 108 திவ்யதேசங்களிலே இந்த 3 திவ்யதேசங்களை நாம் தரிசனம் செய்வது நமக்கு வாழ்விலே ஏற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையும். அந்த வகையிலே திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமானுடைய திருக்கோவில் வைபவத்தையும், அதே சமயம் திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோளுடைய வைபவத்தையும் ஒரு சேர ஒரு திரையிலேயே இரு கண்களாக நாம் பொதிகை தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் பாடுவார், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரதேரே ஆயுதம் கொழுந்தேவென்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினவென்றேன் அரங்கமா நகருடானே என்று ஸ்ரீரங்கத்தி எம்பெருமானிடத்தில் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, ஆழ்வாரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு குருட்சேத்திர போரிலே அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்தனால்தான் இந்த வைகுந்த ஏகாதசி திருநாள். இந்த வைகுந்த ஏகாதசிக்கு எப்பேற்பட்ட ஏற்றம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த நாள் இந்த வைகுந்த ஏகாதசி. ராவனிடத்திலே தன்னை காக்கும்படியாக 33 கோடி தேவர்களும் வேண்ட பெரிய பெருமாள் இதோ பாருங்கள் கிளிமாலை சாற்றிக்கொண்டு சொர்ணமயமான அந்த கொடையானது தம்முடைய திருமுடிமேலே இளங்க பாண்டியன் கொண்டை என்கிற அற்புதமான அந்த ரத்ன கொண்டை தரித்துக் கொண்டு தோல் மாலையாக ஒற்றை ரோஜாப்பூ மாலை சாற்றக்கூடிய ராஜனாக ரங்கராஜனாக ரத்ன ஹாரங்களோடு ரத்தினம் பதித்த அந்த வரத கஸ்தத்தை காட்டி ஒரு கரத்தினாலே தன் திருவடியை காட்டி அதிலே கதாயுதத்தை பிடித்துக் கொண்டு பாண்டியன் கொண்டை என்கிற அற்புதமான திருக்கொண்டையை சாற்றிக்கொண்டு, காரணம் இந்த ஸ்ரீரங்க திவ்யதேசத்திலே தான் எல்லா தேசத்து மன்னர்களும் திருப்பணி செய்திருக்கிறார்கள். சோழ மன்னன் செய்திருக்கிறான், சேர மன்னன் செய்திருக்கிறான், சேரர் குலவல்லி என்று தன்னுடைய குழந்தையை ரங்கநாதருக்கு மனமடித்துக் கொடுத்திருக்கிறார். அதுபோல பாண்டிய மன்னன் செய்திருக்கிறார். இப்படி எல்லா தேசத்து மன்னர்களும் திருப்பணி செய்த இந்த ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கத்திலே தான் எம்பெருமான் நம்பெருமாளாக குளிர கடாட்சித்து தன்னுடைய அற்புதமான அந்த நடை அழகு, இடை அழகு, குடை அழகு, நேத்திர அழகு, திருவடி அழகு என்று அழகுக்கு அழகு செய்யும் பெருமாள் என்று அரையர் சேவையிலே தெரிவிப்பார்கள் அரையர் சுவாமிகள். அப்படி அழகுக்கெல்லாம் அழகு செய்யக்கூடிய பெருமாளாக வந்த பொழுது அந்த ஆழ்வாரிடத்தில் தெரிவித்தார், கிருஷ்ணான்னு சொன்னாலே ஸ்ரீ ரங்கராஜான்னு சொன்னாலே வைகுந்த ஏகாதசியிலே மோட்சம் கொடுப்பேன், உமக்கு மோட்சம் தரட்டுமான்னா. ஆழ்வார் கேட்டார், மோட்சம்னா என்ன அப்படின்னார். வடக்கு வாசல் வழியாக இந்த
வைகுந்த ஏகாதசியிலே தூள்பிசும் பனிமுகில் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த நனிநாடு என்கிற வைகுந்த நாடு வழி திறக்கும். அங்கே சென்றால் தேவர்களைப் போல இந்திர சிம்மாசனத்திலே அமர்ந்து சொர்க்கவாசல் என்கிற அந்த வாசல் வழியாக சொர்க்க பதவியை அனுபவிக்கலாம். இதற்கு தானே மகாபலி சக்கரவர்த்தி 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து அந்த அஸ்வமேத யாகங்களையும் தடுக்க வேண்டும் என்பதற்காக வாமனனாக பெருமாள் வந்து 3 அடி மண் கொடு என்று இறந்து கொண்டாரே. இதை வாமன சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படி இந்திர பதவிக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டார்கள். அதை 100 அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ண வேண்டாம் ஆழ்வாரே, உமக்கு நான் பெயரைச் சொன்னதுக்கே தருகிறேன் என்றால் திருவரங்கம் என்கிற திருப்பெயரைச் சொன்னாலே மோட்சத்தை தருவாராம். மோட்ச கஷேத்திரம் ஸ்ரீ வைகுந்த விண்ணகரம் என்கிற அந்த பரமபதத்திற்கே நாயகனாக இருக்கிற ஸ்ரீரங்க கஷேத்திரம் அதான் தருகிறேனா. ஆனால் ஆழ்வார் அழகா சொன்னார், அந்த சொர்க்கமே கொடுப்பதா இருந்தாலும் இந்த ரங்கா ஸ்ரீரங்கா ரங்கராஜா என்று அரங்கனே என்று வாயார பாடக்கூடிய இந்த சுவைக்கு அந்த சுவை ஈடாகாது என்று அழகாக திருவாய்மொழி பாசுரம் பாடுகிறார். பச்சை மாமலை போல் நெனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுர்தம் கொடுண்டே வென்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறின வேண்டேன் அரங்கமான அகருடானே என்று திருவரங்கத்திலே எம்பெருமானை பார்த்து பாடினார். வைகுந்த ஏகாதசிக்கே என்ன பெருமை என்று சொன்னால், இதோ புறப்பட்டு வருகிறானே ஸ்ரீ ரங்கராஜன். இந்த ரங்கராஜன் தான் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்த நாள் வைகுந்த ஏகாதசி. ராவணனிடத்திலே தன்னை காக்கும்படியாக 33 கோடி தேவர்களும் பிரார்த்திக்க அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்ய கருடாரூடனாக பரமபதத்திலிருந்து பரவாசுதேவனாகிய ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணு சீதாலட்சுமியாக பூமாதேவியை அந்த அயோத்திக்கு இணையான ஜனகனுடைய வம்சத்திலே பிறக்க வைத்து திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காக அங்கே கௌசல்யா புத்திரனாக ராமனாக அயோத்தியிலே திருவவதாரம் செய்து அந்த ராவண வதத்தை முடித்து 33 கோடி தேவர்களுக்கு அபயம் பிரதானம் செய்தனால் இந்த வைகுந்த ஏகாதசி. குசேலனாகிய பக்த சுதாமா 27 நட்சத்திர குழந்தைகளை வைத்துக் கொண்டு சுஷீலா என்கிற அவருடைய மனைவி சீலத்திலே சிறந்தவள் என்பதனாலே சுஷீலான்னு பேரு. அப்படி உத்தம பத்னியோடு வறுமையிலே உழன்று பெற்ற குழந்தைகளுக்கு ஒருவேளை பசிக்கு அமுதூட்ட முடியாமல் கட்டப்பட்ட பொழுது பால்ய சிநேகிதனான இதோ பார்த்தசாரதி பெருமான் அந்த பெருமானை ரங்கராஜனை பார்ப்பதற்காக ஆயர்குலத்து தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரத்திலே குசேலனானவர் சென்று அவள் கொடுத்த அவளை ஆவலோடு எடுத்துக்கொண்டு போய் கைபிடி அவளை கொடுத்தார். கைபிடி அவளை தன் வாயிலே இட்டுக்கொண்டு பக்த சுதாமா வறுமையிலே இருந்தவனை அந்த சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மதுராபுரி வேந்தனாக இருந்த பகவான் துவாரகாபுரி வேந்தனாக இருந்த பகவான் ஒரு பிடி அவளுக்காக குசேலனுக்கு குபேர சம்பத்தை கொடுத்தார். 2வது பிடி வாயிலே போன பொழுது ருக்மிணி பிராட்டி தடுத்தாள். சுவாமி, நீர் ஒரு பிடி அந்த குசேலனுடைய அவளை உண்டதற்கே அவருக்கு குபேர சம்பத்தை கொடுத்து விட்டீர்கள். மற்றொரு பிடி சாப்பிட்டால் நாம் குசேலனாக அவர் வீட்டுக்கு போய் கையேந்த வேண்டும் அப்படின்னார். சுவாமி பார்த்தார், அதெல்லாம் எனக்கு பழக்கம் இருக்கு. வாமனாவதாரத்திலேயே நான் பிச்சை எடுத்துதான் மகாபலி இடத்திலே 3 அடி வாங்கினேன். அப்படி சுவாமி தன் பாகவதனுக்காக தன்னையே கொடுக்கக்கூடிய பெருமாள். அப்படி குசேலனுக்கு குபேர சம்பத்தை கொடுத்த நாள்தான் இந்த வைகுந்த ஏகாதசி. அடியேன் ஏற்கனவே தெரிவித்தேனே, வைகுந்த ஏகாதசியிலே ஸ்ரீரங்கம் ஸ்ரீ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அதுபோல திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணா பணத்துக்கு குறைச்சல் இருக்காதுனா காரணம் குசேலனுக்கு குபேர சம்பத்தை கொடுத்த நாள். அதுபோல தர்மபுத்திரர் பாண்டவர்கள் வனவாசம் செய்த பொழுது விடாமல் 25 ஏகாதசி விரதங்கள் இருந்தாள். அதற்காக அவர் இழந்த அரசுரிமையை மீட்டுக் கொடுத்தவர் இந்த பார்த்தசாரதியும் நம்பெருமாளாகிய நம்முடைய அழகிய மணவாள பெருமாள் தான். அந்த நாள் இந்த வைகுந்த ஏகாதசி. ஆக இழந்த பதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால், அரச பதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால், உயர்ந்த பதவியிலே பிரமோஷன் போன்ற உயர் அந்தஸ்து அடைய வேண்டும் என்றால் இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் இருந்தால் இழந்த பதவிகளும் சொத்துக்களும் மீண்டும் கிடைக்கும். உயர்ந்த பதவிகள், உயர்ந்த வேலைகள், தொழிலிலே ஏற்றம் கிடைக்கும். அதுக்கடுத்து ருக்மாங்கத மன்னன் என்பவன் குழந்தை செல்வம் இல்லை என்று ஸ்ரீரங்கத்தை அழகிய மணவாளத்திலே வென்ற அவருக்கு சத்புத்திர சந்தான பிராப்தியை அழகிய மணவாள பெருமாள் என்கிற இந்த ஸ்ரீரங்க தெம்பெருமான் கொடுத்தார். அதனாலதான் பிள்ளை கலிதீர வந்த பெருமாள் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அற்புதமாக அந்தாதியிலே பாடுகிறார். அப்படி பிள்ளை கலியை தீர்க்க பிள்ளையாகவே வந்தவர் இந்த ஸ்ரீரங்கத்து பெருமான். இந்த ஸ்ரீரங்கத்திலே ஒரு அம்மணியானவள் தன் குழந்தை வித்தியார்த்தியாக சேர்த்திருந்தாள். அவன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கர மடத்திலே வித்யாபியாசம் பண்ணும் பொழுது ஒரு முறை விடுமுறைக்காக அந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தான். வந்தவொடனே தன் வீட்டுக்கு குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு வேதம் படிச்சு வருதுன்னு அவளுக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு கீரை செய்து வைத்திருந்தாலாம் அந்த தாயார். அப்ப அந்த குழந்தை காலையில உஷத்காலத்தில் எழுந்து சந்தியாவந்தனாதிகளை பண்ணி காவேரி அம்மா மண்டப படித்துறைகளை நீராடி விட்டு வருகிறேன்னு ஓடி போனான். இந்த கீரை மசியலை பண்ணி வச்சுட்டு அந்த அம்மாவானவள் திருவரங்கம் என்கிற ஸ்ரீரங்கத்திலே குழந்தையை காணுவேன்னு தேடினாள். வாசப்படி வந்து பசி தாங்க மாட்டானேன்னு இந்த குழந்தைக்கு ரங்கன்னு பேர் வச்சிருக்காள். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் ரங்கன் ரங்கராஜா இதுதான் பேர் வைப்பாள். ரங்கான்னு கூப்பிட்டாள். ஆனா கூப்பிட்டது அவளுடைய குழந்தைக்கு கேட்கல. ஆனா உள்ளே கருவறையில காயத்ரி மண்டபத்திலே படுத்திருக்கிற சாந்தாகாரம் புஜகதயனம்
பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககததுஷம் மேகவர்ணம் சிவாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநகரம் யோகிகர் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்னு காயத்ரி மண்டபத்தில் படுத்திருக்கிற சுவாமி காதல விழுந்துட்டான். வந்துட்டே நம்மான்னு அந்த குழந்தை ரூபத்திலே ஓடி போய் கீரை மசியலை சுவாமி சாப்பிட்டானாம். அப்ப எடுத்த கைக்கு பிடித்த குழந்தையாக, எடுப்பார் கைப்பிள்ளையாக, யார் குழந்தையை ரங்கா என்று அழைத்தாலும் ஓடி வருகிறவன் திருவரங்கத்தியம் பெருமான். இவர் சாப்பிட்டு போனதும் பின்னாடியே இவருடைய குழந்தை அம்மா மண்டபத்தில் குளிச்சுட்டு பசியோட வந்து அம்மா பசிக்கிறது சாப்பாடு போடுன பொழுது அப்படி கேட்டாலும் இப்பதானடா கை நிறைய வாங்கி சாட்டேனா. அப்பதான் தோணித்தான் கூப்பிட்ட குழந்தை வராத பொழுது தானே எடுப்பார் கைப்பிள்ளையாக வந்தவன் இந்த திருவரங்கத்தியம் பெருமான். ரங்கநாதா உன்னுடைய கடாட்சத்துக்கு கருணைக்கு எப்பேற்பட்ட பேரு என்று அடைந்தார். இதைத்தான் பொய்யாழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஒன்றும் மறந்தறியேன் ஓதி நீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகால் அன்று கருவரங்கத்து உள்கடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயாந்திசை என்று பாடுகிறார். அதுபோல வைகானச மன்னன் பித்ருகளுக்கு மோட்சம் அளிப்பதற்காக திருவரங்கத்து எம்பெருமானை வேண்டிக் கொள்ள அங்கே பித்ருமோட்சத்தை கொடுத்தார். எப்படி பகீரத மன்னன் கங்கையை கொண்டு வந்து அந்த அயோத்தியினுடைய மூதாதையர்களுக்கு சகராதி புத்திரர்களுக்கு துர்வாசர சாபத்தினாலே அங்கே அந்த கபிலருடைய சாபத்தினாலே அங்கே மோட்ச பிராப்தி அடையாமல் துர்கதியிலே இருந்தவர்களை அந்த பகீரத மன்னன் வானத்து கங்கையை கொண்டு வந்து வானதியினாலே மோட்ச பிராப்தியை கொடுத்தான பித்ருமோட்சம். அது மாதிரி ஸ்ரீரங்கத்தலம் என்பது பித்ருக்களுக்கு மோட்சத்தலம். பார்த்ததாரதியும் திருவரங்கத்தானையும் ஒரு சேர கண்டுகளிக்கின்றோம். அம்பரீஷன் துர்வாசருடைய சாபத்திலிருந்து காப்பாற்றியது துளசி தலத்தை. இந்த ஏகாதசி விரதம் இருந்ததனாலே தான் அம்பரீஷ மன்னன் துர்வாசரர் ஏவிய அந்த பூதத்திலிருந்து அவன் காப்பாற்றப்பட்ட நாள் வைகுந்த ஏகாதசி. சத்யபாமாவுடைய அவளுடைய கோபத்தை அடக்கி அவளுக்கு அந்த ருக்மணியை போல சாந்த குணத்தை கொடுத்து கற்பக விருட்சம், சிந்தாமணி, காமதேனு, கல்பதரு என்கிற அந்த அற்புதமான ஸ்வர்ணங்களை எல்லாம் அளித்த நாள்தான் இந்த வைகுந்த ஏகாதசி. பக்த மீராவானவள் தான் உண்ட விஷத்தை அவள் அறியாமலே அவர் கணவர் விஷத்தை கொடுத்தார் அமுதத்திலே கலந்து. ஆனால் அவள் உண்ட அந்த விஷமானது அமுதமாக அதிலே கலந்திருந்த விஷத்தை கண்ணன் தன் திருமேனியிலே சாட்டிக் கொண்டு அதனால்தான் ஆண்டாள் சொல்றாள், ஐயமும் பிச்சையும் அங்கவையும் கைகாட்டி உயிமாறென்றி உகந்து. நாம் எது சாப்பிட்டாலும் நாமா சாப்பிட்டா அதுக்கு சாதம்னு பேரு, சுவாமிக்கு காட்டி சாப்பிட்டால் பிரசாதம் பேரு. அப்படி வைகுந்த ஏகாதசியில விஷம் வைத்து கொல்ல பார்த்தான் கணவன். ஆனால் அந்த விஷத்தை கண்ணன் தன் திருமேனியிலே தங்கி ஆலகால விஷத்தை கொண்டதினாலே நீலமேக சாமலனானான். பக்த மீரை உயர்ந்து அந்த உன்னத விஷம் முறிந்து வாழ்வு பெற்ற நாள் வைகுந்த ஏகாதசி. அதனாலதான் நமக்காக நம்மாழ்வார் அந்த வடக்கு வாசலான சொர்க்க வாசலிலே எம்பெருமானுக்கு அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியார் மாவல்லிக்கேணியானுக்கு எதிர் சேவையாக நின்று ஆழ்வார் கோட்டியாரோடு நமக்காக வைகுந்த நாடு திறந்து அனைவருக்கும் வைகுந்த பேர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வர்ணனை கிருஷ்ணகிருபா அம்மங்கார் அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்த ஆணை அண்ட கோண் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஸ்ரீரங்கம் உற்சவர் நம்பெருமாள் இப்போது எழுந்தருளி இருக்கும் இடத்திற்கு குலசேகரன் திருச்சுற்று என்று பெயர். இந்த இடத்தில் விரஜா நதி ஓடுவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. பரமபதத்தில் விரஜா நதிக்கு அப்பால் தான் வான்நாடு என்கிற அந்த திருநாடு உள்ளது. அதையே இங்கு காட்டும் விதமாக இந்த திருச்சுற்றிலும் விரஜா நதி ஓடுகிறது என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் அடியார்கள் இந்த இடத்தை வலம் வரும்போது குனிந்து சேவிப்பது வழக்கம். அந்த இடத்தில் தான் இப்போது ஸ்ரீ ரங்கநாயகன் நம்பெருமாள் நின்று கொண்டு பக்தர்களுக்கு சேவை தருகிறார். அங்கே பரமபதத்திலே விரஜா நதியின் அந்த அக்கறையை கடந்து சூக்ஷ்ம சரீரத்தை உதறிவிட்டு ஒரு முக்த ஆத்மா வைகுண்டத்திற்கு செல்வது போல அதே காட்சியை இங்கே பூலோக வைகுண்டமான திருவரங்கம் கஷேத்திரத்தில் நம்பெருமாள் காட்டுவதாக நம்பிக்கை. அதனால் இந்த திருச்சுற்றிலும் விரஜா நதி இங்கே ஓடுவதாக ஐதீகம். இந்த விரஜா நதியை தாண்டி நம்பெருமாளை முக்த ஜீவனை பரமபத வாயிலை திறந்து வரவேற்பதாக ஐதீகம். இந்த அத்தியன உற்சவமானது முத்தமிழ் விழா என்றும் முத்தமிழ் உற்சவம் என்றும் அழைக்கப்படுகிறது. முத்தமிழ் என்பது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த அரையர் சேவையில் இயலாக பாசுரங்கள் சேவிக்கப்படுவதால் இயல் தமிழ் வளர்கிறது. தாளத்தோடும் இசையோடும் கூட பாசுரங்கள் பாடப்படுவதால் இசைத்தமிழாகவும் இது திகழ்கிறது. பாசுரங்களை ஒரு நாட்டிய நாடகம் போல அரையர்கள் அபிநயம் செய்வதால் நாடகத்தமிழும் இந்த உற்சவத்தில் உள்ளது. அதனால் இது முத்தமிழையும் வளர்க்கக்கூடிய முத்தமிழ் உற்சவம் என்று போற்றப்படுகிறது. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பார்த்த சாரதி பகவான் உபய நாச்சியார்களோடு பரமபத வாசலை திறந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு திவ்ய தரிசனம் தருகிறார். துவஜஸ்தம்ப பிராகாரத்தில் அடியாரோடு ஒன்றி நின்ற சடகோபன் எழுந்தருளி இருக்கிறார். பார்த்த சாரதி பகவான் தன்னுடைய தேவிமார் இருவரோடும் சங்கச்சக்கர கதா பாணியாக, கார்மேக வண்ணனாக, திருமரு மார்பனாக, பத்மநாபனாக, கமல சரணனாக தரிசனம் தருகிறார். ஒரே திரையில் இரண்டு திவ்ய தேச தெய்வங்களும் இரண்டு விருந்தாக நமக்கு சேவை ஆகின்றனர்.
ஸ்ரீரங்கம் மூலவருக்கு ரோகிணி நட்சத்திரம், உற்சவருக்கு ரேவதி நட்சத்திரம். திருவல்லிக்கேணியில் மூலவருக்கு திருவோண நட்சத்திரம், உற்சவருக்கு ரோகிணி நட்சத்திரம். ஸ்ரீரங்கத்தில் மூலவர் ரங்கநாதன் ஆதிசேஷன் மேல் யோகசயன மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். திருவல்லிக்கேணியில் மூலவர் வெங்கடகிருஷ்ணன் நின்ற திருக்கோலத்தில் குடும்பத்தோடு காட்சியளிக்கிறார். ஸ்ரீரங்கநாதன் தர்மவர்மா என்கிற சோழ ராஜாவிற்கு பிரத்யட்சமானவர். பார்த்த சாரதி பகவான் சுமதி என்கிற தொண்டையர் கோனுக்கு பிரத்யட்சமானவர். ரங்கநாதன் சோழ தேசத்தில் உபய காவிரியின் மத்தியில் நித்தியவாசம் செய்பவர். பார்த்த சாரதி தொண்டை மண்டலத்தில் நீலோதம் வந்தளைக்கும் கடற்கரையின் சமீபத்தில் வாசம் செய்பவர். ரங்கநாயகன் சந்திர புஷ்கரணி கரையில் இருப்பவர். பார்த்த சாரதி கைரவினி புஷ்கரணி கரையில் இருப்பவர். ரங்கநாதன் பிரணவாகார விமானத்தின் கீழே அருள் புரிபவர். பார்த்த சாரதி பகவான் ஆனந்த விமான நிலையத்தின் கீழே அருள் பாலிப்பவர். ரங்கநாதன் சித்திரை ரேவதியில் பிரம்மோற்சவம் கண்டருள்பவர். பார்த்த சாரதி சுவாமி சித்திரை ஸ்ரவணத்தில் பிரம்மோற்சவம் நடத்தி கொள்பவர். ஆழ்வார்கள் 247 பாசுரங்களால் இந்த தென்னரங்கனை பாடியுள்ளனர். ஒரு சமயம் அரையர் சுவாமி ஒருவர், அரங்கனுக்கு மிகவும் பிரியமான கைங்கரிய பரரான ஒரு அரையர் சுவாமியானவர் திருமலைக்கு செல்ல அரங்கனிடம் உத்தரவு கேட்டார். அரங்கன் ஒரே ஒரு முறை அமலநாதி பிரான் பாசுரத்தை இசைக்க சொல்லி அவரை நியமிக்க, அதில் 3வது பாசுரம் மந்திபாய் வட வெங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவின் அணையான் என்று வர, நானேதான் மலையப்பன், நானேதான் தென்னரங்கன் என்று கூறி அரையரை மலைக்கு போக விடாமல் தன்னிடமே தக்க வைத்துக் கொண்டான் தென்னரங்கன். அப்பேற்பட்ட பக்தஜன பிரியனான அந்த ஸ்ரீ ரங்கநாயக பகவான் குலசேகரன் திருச்சுற்றில் இப்போது பக்த கடலின் நடுவே மூழ்கி முத்து குளித்துக் கொண்டு பரமபத வாசலை திறக்க ஆயத்தமாக எழுந்தருளி இருக்கிறார். அனந்தாழ்வான் தனது கடைசி காலத்தில் இருந்தபோது தன்னை காண வந்த ஸ்ரீ பராசர பட்டரின் சிஷ்யரிடம், பட்டர் அடிக்கடி உச்சரிக்கும் நாமம் எது என்று கேட்டார். அப்போது அந்த சிஷ்யர் 1000 நாமங்களிலுமே பட்டருக்கு ஈடுபாடு உண்டு என்று கூறினார். உடனே அனந்தாழ்வான், என்னிடம் நீங்கள் உண்மையை மறைக்க கூடாது, தயவு செய்து தனிமையில் இருக்கும் போது பட்டர் உச்சரிக்கும் பெருமாள் நாமத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த சிஷ்யர் கருணையோடு அனந்தாழ்வானின் அருகில் வந்து அவர் செவிகளில் அழகிய மணவாளன் என்று இந்த ரங்கநாதனின் திருப்பெயரை கூற அதை உச்சரித்துக் கொண்டே அப்படியே அடங்கிவிட்டாராம் அனந்தாழ்வான். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரிய புருஷர்கள் அனைவரும் ஈடுபட்டு தொண்டு புரிந்த தெய்வம் இந்த ஸ்ரீரங்கம் நம்பெருமாள். அவர் தனக்கே உரித்தான தனித்த அடையாளமான பாண்டியன் கொண்டை, கிளிமாலை, ரத்னாங்கியோடு சேவை தருகிறார். ஒரு புறம் ஸ்ரீ பார்த்தசாரதி பகவான் உபய நாச்சியார்களோடு காட்சி தருகிறார். மற்றொரு திரையில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவ மூர்த்தி தனி முதல்வனாக காட்சி தருகிறார். ஆழ்வார்கள் 247 பாசுரங்களால் அரங்கனை பாடியுள்ளனர். ஆழ்வார்கள் 12 பாசுரங்களால் பார்த்தசாரதியை பாடியுள்ளனர். ஸ்ரீ ஆண்டாள் அரங்கன் திருவடிகளில் அந்தர்தானமானாள். ஸ்ரீ ஆண்டாள் பார்த்த சாரதியோடு இன்றளவும் சேர்த்தி உற்சவம், ஊர்கோள உற்சவம் நடத்தி கொள்கிறாள். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாதனை பெண்ணாளன் என்று போற்றினாள். ருக்மிணி தாயார் பார்த்த சாரதி பகவானை புவன சுந்தரா என்று அழைத்தாள். அர்ச்சாவதாரத்தில் அஷ்டமகிஷியரோடு வாழ்பவர் திருவரங்கன். அவதார காலத்தில் துவாரகையில் அஷ்டமகிஷிகளோடு வாழ்ந்தவர் வெங்கடகிருஷ்ண பகவான். ஸ்ரீ ராமானுஜருக்கு உபய விபூதி சாம்ராஜ்யத்தையும் அளித்தவர் இந்த ஸ்ரீ ரங்கராஜனேதான். அதனால்தான் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஜன் என்று அவருக்கு திருப்பெயர் அமைந்தது. ஆளவந்தாருக்கு 4 புதல்வர்கள். அவர்களில் ஒருவர் சொட்டை நம்பி என்பவர். இவர் திருக்கோட்டியூர் நம்பிகளோடு ஒரு முறை கருத்து வேறுபாடு காரணமாக லௌகீகராக போய்விட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து விலகி உறையூரில் சென்று வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவருக்கு ரங்கநாதனிடம் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இருந்தாலும் திருக்கோட்டியூர் நம்பிகளின் பாராமுகத்தை தாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் என்று திருவரங்கத்திலிருந்து விலகிவிட்டார் சொட்டை நம்பி. உறையூரிலேயே வாழ்ந்து கொண்டு கடைசி காலத்தையும் அடைந்தார். கடைசி காலத்தில் அனைவருக்கும் திறக்க வேண்டிய அந்த பரமபத வாசலானது இப்போது நமக்கு சேவையாகிறது. கடைசி காலத்தில் இருந்த அந்த சொட்டை நம்பியானவர் எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள சிஷ்யர்கள் இவருடைய உறுதியை பரீட்சை செய்ய உறையூர் சென்றார்கள். அப்போது அந்த சொட்டை நம்பியானவர் மிகவும் உருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஆளவந்தாரின் திருக்குமாரன் என்பதால் எனக்கு எப்படியும் இந்த பரமபத வாசலை திறந்து பெருமாள் வைகுண்டத்திற்கு வரவேற்பு கொடுத்தே தீருவார். ஆனால் நான் பரமபதம் சென்று விட்டால் நம்பெருமாளுடைய அந்த அஞ்சேல் என்ற அபயமும் ஆசன பத்மத்தில் அழுந்திய திருவடிகளும் செங்கோலுடைய பற்றி இருக்கக்கூடிய திருக்கரங்களையும் மூக்கும் முறுவலும் வாக்கும் நயனமும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்களும் இந்த ரத்தின கொண்டையையும் ரத்னாங்கி சேவையையும் பாண்டியன் கொண்டையையும் கிளி மாலையையும் தரித்திருக்கக்கூடிய அழகையும் ஆட்கண்ட சமுத்திரமாக பூரித்து நிற்கும் அரங்கனின் தீவிய அழகையும் அந்த பரமபதத்தில் யாரிடம் காண்பேன்? பரமபதநாதனை பார்ப்பேன். ரங்கநாதன் போல் அவர் இல்லை என்றால் அண்டச்சுவரை முறித்துக் கொண்டு திருவரங்கத்திலேயே குதித்து விடுவேன் என்று சொட்டை நம்பி சொன்னாராம். அவருடைய ரங்கநாத பக்தியை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள் சிஷ்யர்கள். அப்பேற்பட்ட ரங்கநாதனும் பார்த்தசாரதி பகவானும் ஒரே திரையில் நமக்கு திவ்யமாக காட்சி அளிக்கிறார்கள்.
ஸ்ரீ ராமானுஜருக்கு உபய விபூதி சாம்ராஜ்யத்தையும் அளித்தவர் இந்த ஸ்ரீ ரங்கராஜன் தான். ராமானுஜர் முதலில் திருவரங்கத்திற்கு வந்து நம்பெருமாளுடைய அந்த கைத்தல சேவையாக அவர் எழுந்தருளி தன்னுடைய ராமானுஜனுக்கு வரவேற்பு தந்து உபய விபூதி சாம்ராஜ்யத்தையும் அவருக்கு அளித்து உடையவர் என்கிற திருநாமத்தையும் சாற்றினார். அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதன் நாத யாமுன யதிவரர்கள் அனைவரும் சேவித்த அந்த ரங்கநாயகனே இன்று நாமும் சேவிக்கும்படியாக திருவரங்கம் கஷேத்திரத்தில் நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலமாக நித்தியோற்சவங்களை நடத்தி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ரங்கநாதனிடம் தூராத மனக்காதல் கொண்ட ஆண்டாளுக்கும் கொண்டையும் திருமண் ஸ்ரீசூர்ணமும் கிளியுமே தனித்த அடையாளம். அதே போல நம்பெருமாளுக்கும் கொண்டையும் கிளி மாலையும் ரத்னாங்கியுமே தனித்த அடையாளமாக மிளிர்கிறது. அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதன் பெண்ணாளனான பார்த்த சாரதி பகவான் இருவரும் நமக்கு இரண்டு அமுதங்களாக தரிசனம் தருகின்றனர். இந்த அரையர் சேவையானது ஸ்ரீ ரங்கநாயகனிடமே முதலில் தொடங்க பெற்றது. அதனால் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் நம்பெருமாள் ஒருமுறை ஒரு வார்த்தை சொன்னார். திருக்கோட்டியூர் நம்பி ஏராளமான ரகசிய அர்த்தங்களை எல்லாம் தன்னிடம் வைத்திருந்தார். இது போல ஒரு உற்சவ காலத்தில் திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார். அப்போது பேசும் தெய்வமான ரங்கநாதன் அவருக்கு அருளப்பாடியிட்டு உம்மிடம் உள்ள ரகசிய அர்த்தங்களை எல்லாம் நீங்கள் ராமானுஜனுக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு திருக்கோட்டியூர் நம்பி இந்த உலகில் யாரும் அதற்கு அதிகாரிகள் இல்லை என்று நீங்கள் தானே கீதையில் சொன்னீர்கள் என்று கேட்க நம் ராமானுஜன் அதற்கு தகுந்த அதிகாரி, அதனால் நீங்கள் ரகசிய அர்த்தங்களை எல்லாம் நமது ராமானுஜனுக்கு சொல்ல வேண்டும் என்று நியமித்தார். அதனால்தான் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்ததாக வைணவ பூர்வாச்சாரியர்கள் போற்றுகின்றனர். அப்படி வைணவ குரு பரம்பரையை நன்றாக பேணி பாதுகாத்து வளர்த்த நம்பெருமாள் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகன் பரமபத வாசலை திறக்கும் ஆர்வத்தோடு குலசேகரன் திருச்சுற்றில் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கஜசிம்மகதி வீரௌ சார்தூல ரிஷபோபமௌ என்று தனக்கே உரித்தான நடை அழகுகளை காட்டி பக்த சாகரத்தின் நடுவே முத்து குளித்துக் கொண்டே அழகாக பைய வாரணம் நின்று ஊர்வது போல உலா வருகிறார். வைகுண்டே தூ பரே லோகே ஸ்ரீயாசார்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தியாத்மா பக்தைர்பாகவதை சக. ஒரு முறை ஸ்ரீ பராசர பட்டர் இது போன்ற ஒரு வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எழுந்தருளி இருந்தார். அப்போது அவருடைய திருத்தாயாரான ஆண்டாளம்மையார் அவரிடம் வந்து இன்று வைகுண்ட ஏகாதசி தினம், நாம் எதுவும் சாப்பிடக்கூடாத தினம், இன்றைய தினத்தில் பகவானுடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேண்டும், அதனால் எனக்கு தீர்த்தம் கொடுப்பாய் என்று அந்த அம்மையார் கேட்டாள். அப்போது பராசர பட்டர் தன் தாயை பார்த்து இப்பேற்பட்ட இந்த ஆரவாரத்திற்கும் கோலாகலத்திற்கும் விமரிசைக்கும் உற்சவத்திற்கும் நடுவே உனக்கு இன்று ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவுதானா வந்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்டாராம். அந்த அளவிற்கு நம்முடைய தினப்படிகளையே மறக்க வைக்கக்கூடிய உற்சவம் இது. நம்பெருமாளே இந்த 21 நாட்களும் திருமஞ்சனம் செய்து கொள்ளாமல் ஆழ்வார்களுடைய அருளி செயலின் தீந்தமிழிலேயே திளைத்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த உற்சவம் 21 நாட்கள் நடைபெறும் பெரிய திருநாள் என்கிற இந்த திரு அத்தியன உற்சவத்தின் முத்தாய்ப்பான இந்த வைகுந்த ஏகாதசி தினத்தில் இராப்பத்தின் முதல் திருநாளில் 11ஆம் தினத்தில் சிற்றஞ்சிறு காலையில் தெய்வ மாதமான மார்கழியில் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகன் பரமபத வாசலை திறக்க அதன் சமீபத்தில் தன்னுடைய நடை அழகுகளை போட்டு எழுந்து அருள்கிறார். அந்த பரமபத வாசலின் 2 புறங்களிலும் ஸ்ரீ ராமாயண மகாபாரத சித்திரங்கள் அனைத்தும் தெய்வ ஓவியங்களாக கண்களுக்கு விருந்தாக இருக்கும். பரமபத வாசலை திறந்து பூலோக வைகுண்டமான 108 திவ்ய தேசங்களில் முதலாவதான வைணவத்தின் தலைநகரமான திருவரங்கம் பெரிய கோவிலில் கஸ்தூரி ரங்கன், கல்யாண ரங்கன், வையாளி ரங்கன், வைபோக ரங்கன், நளிர் அரங்கன், குளிர் அரங்கன் ஓண விழவில் ஒளியதிர மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கஜசிம்ம நடை போட்டு அடியாத்தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு நடுவே கலியனுடைய கார்த்திகை திருநக்ஷத்திரத்தில் கமல பாவை குகந்த வெள்ளிக்கிழமையில் வைஷ்ணவ மாதமான மார்கழியில் விஷ்ணு வாசரமான வைகுண்ட ஏகாதசியில் ரத்னாங்கியில் கிளிமாலையில் பாண்டியன் கொண்டையில் பவனி வந்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் காண பரமபத வாசலை வைகுந்த வாசலை சுவர்க்க வாசலை திறந்து மணிக்கதவம் தாழ் திறந்து நேய நிலைக்கதவம் நீக்கி தூராத மணக்காதல் தொண்டர் தங்கள் குழாமுக்கு திவ்ய தரிசனம் தந்து அருள் புரிகிறான் அணி அரங்கன். மாதவன் தமரென்று வாசலில் வானவர் போதுமின் யமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமரியமர் யமதிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுண்டே து பரேலோ கேஷியாசார்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தியாத்மா பக்தைர்பாகவதை சக.
பரமபத வாசலை வைகுந்த வாசலை பூலோக வைகுண்ட பதியான ஸ்ரீ ரங்கநாயகன் திறந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு அருள் புரியும் வியாஜத்தில் அடியார்கள் அனைவருக்கும் கருணையை வாரி வருஷித்துக் கொண்டு தனது திவ்யமான திருமேனி அழகுகளை காட்டிக் கொண்டு அபயத்தை தந்து கொண்டு அருள் பாலிக்கிறார். மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பெரிய கோவிலில் பைய நடந்து பரமபத வாசலில் அதிர புகுந்து நேய நிலைக்கதவம் நீக்கிய நம்பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் தந்து ஆழ்வார்களுக்கு சேவை தரும் ஆவலோடு இப்போது பரமபத வாயிலை கடந்து வைகுந்த வாயிலை தாண்டி சுவர்க்க வாயிலை திறந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு புறப்பாடு கண்டருள ஆளிநாடன் திருச்சுற்றிற்கு எழுந்தருளி வருகை புரிகிறார். உயர்ந்த இந்த தெய்வ காட்சியை பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் தொலைக்காட்சி நேரலையாக பக்தர்களுக்கு வழங்குகிறது. இப்போது ஸ்ரீரங்கம் உற்சவர் நம்பெருமாள் சந்திர புஷ்கரணி கரையின் சமீபத்தில் எழுந்தருள்கிறார். பக்தர்கள் அவரை தூராத மணக்காதல் தொண்டராக பின்தொடர்கின்றனர். இந்த சந்திர புஷ்கரணி கரைக்கு சுவையான ஒரு கதை உண்டு. இந்த கரையில் ஒருமுறை ராமானுஜரின் குருமார்களான பெரிய நம்பியும் திருமாலை ஆண்டானும் திருக்கோட்டியூர் நம்பியும் கூடியிருந்து இந்த நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகனை பற்றி பேசி குழாவிக் கொண்டு இருந்தனர். அப்போது பலி சாதிக்கும் பெருமாள் எழுந்தருளினார். NLC இந்தியா நிறுவனத்தின் எழுச்சியூட்டும் தொழில் பாதுகாப்பு, வலுவான நிதிநிலை, உலகத்தரம் வாய்ந்த வள ஆதாரம், புதுமையான தொழில் திறனில் முன்னோடி, நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழலுக்கு NLC இந்தியாவின் நீடித்த நிலையான பங்களிப்பு. மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனம் NLC இந்தியா நிறுவனமாகும். இந்நிறுவனம் மனித இயல்புடன் கூடிய சமூக பொறுப்புணர்வு கொண்டதாகும். NLC இந்தியாவின் தொழில் வளமாக்கல் மக்களின் நல்வாழ்விற்கே அர்ப்பணிக்கப்பட்டது. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுதென்று வைகுந்தத் தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று இந்த திருவல்லிக்கேணி திவிதேசத்திலேயும் திருவரங்கம் திவிதேசத்திலேயும் வடக்கு திருவாசலாக இருக்கக்கூடிய பரமபத வாசல் தரிசனத்தை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்காது இடம்பெற்ற டிடி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக அற்புத சேவையை நாம் கண்டு தரிசனம் செய்தோம். இப்படி 25